ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம விராட் கோலி பற்றி தான் பார்க்க போகிறோம். விராட் கோலி November 5, 1988 பிறக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பிரேம் கோலி, அப்புறமா சரோஜ் கோலி. விராட் கோலிக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா. அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா விகாஷ், அக்கா பேர் பார்த்தீங்கன்னா பாவனா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா பாரதி பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காரு. 1983 பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அடிச்சது. அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரிக்கெட் காய்ச்சலாக தான் பரவிட்டு இருந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர், அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அதில் ஒருத்தர் தான் விராட் கோலி. மற்றவங்க எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலிக்கு விளையாண்டுருக்கும் போது விராட் கோலி மட்டும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஆடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவங்க அப்பா கிட்ட போய் உங்கள் பையன் நல்லா ஆடுறான், அவங்கள வந்து கிரிக்கெட் கோச்சிங் சேர்த்து விடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதை கேட்ட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டெல்லி கிரிக்கெட் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமி சேர்த்து விட்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 9 தான் ஆகுது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவங்களோட ஃபர்ஸ்ட் கோச்சை சந்திக்கிறாங்க. அவங்க பேர் தான் ராஜ்குமார் சர்மா. சில பல காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவரால் அண்டர் 14 மேட்ச் ஆட முடியல. அதுக்கப்புறம் அண்டர் 15 ஆடுறாரு. அடுத்து 2006 November பார்த்தீங்கன்னா ரஞ்சி டீமில் செலக்ட் ஆகிறாரு. ரஞ்சி டீமில் செலக்ட் ஆகி அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு தமிழ்நாடுக்கு எதிராக தான் ஆடுறாரு. விராட் கோலி எப்போ ஃபேமஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சான கர்நாடகா கூட 90 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமா அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கால் இறந்துடுறாரு. அடுத்த நாள் விராட் கோலி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் விராட் கோலி அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு, நான் கண்டிப்பாக வேர்ல்டு கப் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது. அந்த வாக்கு காப்பாத்துக்காக கண்டிப்பாக வந்திருப்பாரு. அடுத்த ஒரு 2008 தான் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் அடிப்பாரு ஸ்ரீலங்காக்கு எதிராக. அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருப்பாரு. ஆனால் செகண்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு காரணமான 37 ரன் அடிச்சிருப்பாரு. ஃபோர்த் மேட்ச்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செஞ்சுரி. 2009 ஓடிஐ மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. 2012 ஓடிஐ மேட்ச்ல வைஸ் கேப்டனா நின்று பாகிஸ்தானுக்கு எதிராக 183 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அப்புறமா மற்றதுல நம்ம தெரிஞ்சது தான் 2013 பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேப்டனாக மாறினாரு. அவனும் ஆர்சிபி ஃபேன் தான். நம்ம ஜெயிப்பாங்க ஜெயிப்பான்னு நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக மாறும்போது எங்கேயோ அடிமட்டத்தில் இருந்த இந்தியாவை தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சாரு. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு விராட் கோலி ரொம்ப டேலண்டடானவர். விராட் கோலி ஆக்ரோஷமானவர்னு தெரியும். ஆனால் எவ்வளோ ஆக்ரோஷமானு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே அவரை பார்த்து பயப்படுவாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க டீம் எப்படி பயப்படுவாங்கன்ட்டு. அவங்க ஃபீல்டுக்கு வந்தால் விராட் கோலி டீமுக்கு தான் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனு. மற்ற டீம்லாம் பயந்து நடுங்குவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் வர்சஸ் கேகேஆர், சாரி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா ரன் அவுட்டாக அதாவது நோ பாலாக இருந்திருக்கும். ஆனால் நோ பால் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கே எவ்வளோ சண்டை போட்டாங்கன்னு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அது பார்க்கவே மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அடுத்து இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியன் டீமில் இருக்க ஒருத்தருக்கு எல்பிடபிள்யூ இருக்கும். எல்பிடபிள்யூ ரிவ்யூ எடுக்க போகும்போது அவர் டக் அவுட்டில் இருக்க அவங்க பிளேஸ் கிட்ட கேட்டிருப்பாரு. ஆனால் ரூல்ஸ் படி அப்படி கேட்கக்கூடாது. அதை பார்த்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அம்பேஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பாரு. இவர் ஆக்ரோஷமானவர் தான் தி கிங் கோலி அப்படின்னு சொல்லலாம். கிங் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம். கிரிக்கெட்டின் பிதாமகன், கிரிக்கெட்டின் கடவுள்னு பார்த்தோன்னா நிறையா நிக்நேம்ஸ் இருக்குது. நீங்கள் நிக்நேம் வச்சு கூப்பிடுங்க மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் விராட் கோலி ஃபேன் தான் மறக்காம லைக் பண்ணுங்கள். தோனி ஃபேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நான் எனக்கு ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க. அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.